வணக்கம். கேபிகே கிச்சன் சேனல். நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் வெந்தயத்தை பற்றி பார்ப்போம். வெந்தயத்தின் இயற்கை குணங்கள்: சூடு தன்மை அதிகம் கொண்டது, கசப்பு, காரம், சுவை, உடலில் தேங்கிய நச்சுக்களையே வெளியேற்றும், இரத்தத்தை சுத்தப்படுத்தும். இது நம் உடலுக்கு எப்படி பயன்படுவதுன்னு பார்ப்போம். செரிமான அமைப்பு: வயிற்று வீக்கம், வாயு, அஜீரணம் குறையும், குடல் இயக்கம் சீராகும், மலச்சிக்கல் சரியாகும். இதை எப்படி சாப்பிடலாம்? 1 ஸ்பூன் வெந்தயம் இரவில் ஊற வைத்து காலை அந்த நீருடன் நம்ம குடிக்கலாம். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மிகவும் நல்லது. இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும், உணவுக்கு பிறகு சர்க்கரை திடீரென உயர்வதை குறைக்கும். நம் தினமும் அரை ஸ்பூன் வெந்தய பொடி சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள எல்டிஎல் கெட்ட கொழுப்பு குறையும், இதய அடைப்பு ஆபத்து குறையும், இரத்த அழுத்தம் சீராகும், பெண்களின் ஆரோக்கியம், மாதவிடாய் வலி குறையும், ஹார்மோன் சமநிலை பெற உதவும். பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும், இடை குறைப்பு, வயிறு நிறைந்த உணர்வு தரும், பசியை குறைக்கும், உடலில் சேரும் கொழுப்பை கரைக்கும். மூட்டு வலி, உடல் வலி, ஆட்சி குறைக்கும், கீழ்வாதம், முழங்கால் வலி குறையும். உபயோகம்: வெந்தயம் கஞ்சி வாரம் 2 இல்லாவிட்டால் 3 முறை பயன்படுத்தவும். முடிக்கு மிகவும் நல்லது. முடி உதிர்வது குறையும், பொடுகு நீங்கும், முடி வேகமாக வளரும். வெந்தயம் ஊற வைத்து அரைத்து தயிர் சேர்த்து தலைக்கே தடவி 30 நிமிடம் கழித்து கழுகவும். நம்முடைய ஸ்கின்னுக்கு எப்படி யூஸ் ஆகும் பார்ப்போம். முகப்பரு குறையும், எண்ணெய் சுரப்பு கட்டுப்படுத்தும், தோல் பிரகாசம் அதிகரிக்கும். எப்படி பயன்படுத்தலாம்? தினமும் 1 ஸ்பூன் வெந்தயத்தை 1 கப்பு தண்ணீர் இரவு முழுவதும் ஊற வைத்து பருகவும். வெந்தய பொடியை நல்லா பொடிய வச்சு அரை ஸ்பூனு தினமும் சாப்பிட வேண்டும். வெந்தய கஞ்சியாக குடிச்சுக்கலாம். இது செரிமானத்திற்கும் உடல் வலிக்கும் மிகவும் சிறந்தது. வெந்தயத்தை பொடியாக்கி கஞ்சி செய்யலாம். அதேபோல் வெந்தய பொடியாக்கி அரை ஸ்பூன் கறிகளில் ரசத்தில் சேர்த்து கொண்டால் சுவையாக இருக்கும். இது அதிகமாக சாப்பிடவும் கூடாது. வாயு, வயிற்று அசௌகரியம் ஏற்படலாம். கர்ப்பிணிகள் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் சாப்பிட வேண்டாம். யாரெல்லாம் வெந்தயத்தை பயன்படுத்துகிறீங்க என்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.